இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 85 அதிகாரம் 12 திருவசனம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் நண்பர்களே. கலங்கி தவிக்காதீர்கள். அவரே உங்களை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்று புனித ஹியூ லாலியாவிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய வசனம் கூறுகிறது, ஆண்டவர் நல்லதையே நன்மையானதையே தருவார் என்பதாய். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தற்சமயம் நீங்கள் கடும் நெருக்கத்தின், பிரிவின், இழப்பின் வழியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் நினைக்கலாம், இயேசுவே, என் வாழ்க்கையை பாரும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது. வெகு நாட்களாய் எந்த நன்மையையும் நானும் என் குடும்பத்தாரும் காணவில்லையே. எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே என்று நீங்கள் இன்றைய நாளில் ஜெபிக்கலாம். அதற்கு தேவனின் பதில் என்ன தெரியுமா நண்பர்களே? என் மகளே, என் மகனே, உன்னை ஆசிர்வதிக்கவே நான் உன்னோடு கூடவே இருக்கின்றேன். இன்று நீ காண்கின்ற துன்ப நாட்களை விசுவாசத்திலே நிலைத்து நின்று சகித்து வாழ்ந்து என் துணையோடு கடந்து வருவாய். ஆனால் இறுதியில் நிச்சயம் நீ தேவ மகிமையை காண்பாய், அதிசயங்களை காண்பாய், பரிபூரணமாய் அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகலத்தின் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அப்படித்தானே? ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் அவர்களிடமிருந்து விலக்கி வைத்தார். ஆனால் அவர்கள் சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டார்கள். தேவ பாதுகாப்பை, ஆசிர்வாதத்தை இழந்து போனார்கள். எவ்வளவு மேன்மையாக, தனக்கு இணையாக தேவன் கொடுத்திருந்த மகிமையை இழந்து போனார்கள் ஆதாமும் ஏவாளும். இதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, நாவின் இச்சையை அடக்க முடியாமல் போனது. ஆதி மேன்மையை இழந்து விட்டார்கள். அந்த கனி அழகாய், பார்வைக்கு ஈர்ப்புடையதாய் இருந்ததால் ஏமாந்து போனார்கள். இந்த இடத்தில்தான் நாமும் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். தவறவிடக்கூடாது, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் நண்பர்களே. தங்களை படைத்த ஆண்டவர் நன்மையானதை கொடுத்தும் ஆதாமும் ஏவாளும் அதில் திருப்தி அடையவில்லை. நாமும் பல சமயம் அப்படித்தானே வாழ்கின்றோம். தேவனை மறந்து போகின்றோம். சோதனைகள் வந்தவுடன் அவரை இகழ்ந்து பேசுகின்றோம். இது நாள் வரை இயேசு செய்த நன்மைகள் நமக்கு நினைவில் இருப்பதில்லையே. அது ஏன்? நீதிமானுக்கு துன்பங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் இயேசு அவை எல்லாவற்றிலும் இருந்து நீதிமான்களாகிய உங்களை நிச்சயம் அதிசீக்கிரத்தில் விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை நாங்கள் உறுதியோடு பற்றிக்கொள்ள உதவும். நல்லதையே ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு தருவீர் என்று முழுமையாய் விசுவாசிக்கின்றோம். எங்களை உமது சிறகின் நிழலிலே வைத்து காத்து நடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.